இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமிதான் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார் என்று அமித்ஷா நேற்று நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்த நிலையில் ஏன் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை என்ற கேள்விகள் எழுந்து வந்தன. தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமிதான் என்று அவர் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் தனித்த பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். பாஜக அதிமுக விரிசல் ஏற்பட்ட தொடர்ந்து முயற்சி எது நடக்கிற மறைமுகமா உங்களுக்குள்ள ஏதாவது சட்ட பிரச்சனைகள் உருவாக்குறது மாதிரி எங்களுடைய கூட்டணியை எந்த காலத்திலும் அவர்கள் பிளவுபடுத்த முடியாது. ஓகே, கண்டிப்பா அவளை எடப்பாடி தான் முதல்வர் தமிழகத்தில் அப்படிதானா? இல்ல கண்டிப்பா அவர் தான். அமைச்சர் பேர் சொல்லல, அதனால கேட்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானா? பாஜக அதிமுக விரிசல் ஏற்பட்ட தொடர்ந்து முயற்சி எது நடக்கிற மறைமுகமா உங்களுக்குள்ள ஏதாவது சட்ட பிரச்சனைகள் உருவாக்குறது மாதிரி எங்களுடைய கூட்டணியை எந்த காலத்திலும் அவர்கள் பிளவுபடுத்த முடியாது. ஓகே, கண்டிப்பா அவளை எடப்பாடி தான் முதல்வர் தமிழகத்தில் அப்படிதானா? இல்ல கண்டிப்பா அவர் தான். அமைச்சர் பேர் சொல்லல, அதனால கேட்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானா? தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிதானா என்று செய்தியாளர் அழுத்தி மீண்டும் மீண்டும் கேட்டபோது அவர் ஆமாம் என்று பதிலளித்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். ஏற்கனவே முன்பாக நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்திருந்த பேட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்றுதான் கூறியிருந்தாரே தவிர எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் சொல்லாதது விமர்சனங்களை எழுப்பியிருந்தது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் அது குறித்து குறிப்பிட்டு கேள்வி எழுப்பிய போது அவர் ஆமாம் என்று பதிலளித்து சென்றிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானா என்று நமது செய்தியாளர் மீண்டும் மீண்டும் அழுத்தி இருமுறை கேட்டார். அதற்கு ஆமாம் என்று பதிலளித்து சென்றிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதனை பார்த்தோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.